இந்த சாப்லைட் நூலகத்தின் 2ஆம் கவியரங்கத்தில் உன் செயல் உன் விதி என்ற தலைப்பில் கவிதை வாசிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உன் விதி உச்சாணியெனில் உன் செயலே முதல் படி. உன் விதி உச்சாணியெனில் உன் செயலே முதல் படி. காக்கை குருவி மறந்து கைபேசியில் தொலைந்தோம். கண்ணீருக்கு மை போதாதென இப்போது ஆடியோடு அலைகிறோம். காக்கை குருவி மறந்து கைபேசியில் தொலைந்ததனால் கண்ணீருக்கு மை போதாதென ஆடியோடு அலைகிறோம். ஏணிப்படியான ஆசானின் சுடுசொல்லை மறுதளித்தோம். இன்று எவனிடமும் மன்றாடி நிற்கிறோம். ஊதியே சிதைந்து என்னை போல் ஆகிவிடாதே என்னும் தந்தையின் அறிவுரையை ஊதிவிட்டு புகைத்தந்த புற்றுநோயை அவர் வழியிலே போராடுகிறோம். ஏரிக்கு நடுவே வானுயர வீடு கட்டி மழை நாளில் நிவாரணப் பொருட்களுக்காய் மொட்டை மாடியில் யாசித்து நிற்கிறோம். பெரிய வீட்டில் ஆளுக்கு ஒரு அறையாய் பிரித்துக் கொண்டோம். நடுவில் உள்ள சுவற்றை வெறித்தே தனித்து இருக்கிறோம். உணவே மருந்தெனும் நிலை மாறி உணவுக்கு முன்னும் பின்னும் மருந்து என்று ஆனோம். அத்தனைக்கு பிறகும் எஞ்சி நிற்கிறோம். மிஞ்சிய வாழ்வை அர்த்தமாக்கிட. அத்தனைக்கு பிறகும் நாம் எஞ்சி நிற்பது மிஞ்சிய வாழ்வை அர்த்தமாக்கிட. நன்றி. ஆர்வம்.